விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். தினம் நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். தினம் நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம். ஓஹோ அஞ்சனா, ஒரு மெலோடியஸான ஒரு சாங், எல்லாரும் ரசிச்ச ஒரு சாங் அந்த டைம்ல. இன்னைக்கு கூட டிவியில் அந்த சாங்கை பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிமோட்ல சேனல் மாத்தாம பார்க்கலாம். அந்த சாங்கை மாற்றவே மாட்டோம். ஏன்னா பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த சாங் அவ்வளோ அழகாக ஆடி இருப்பாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களோட கொரியோகிராஃபர் ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம், அதாவது உங்க ஏஜ் குரூப்லயோ இல்லை உங்களோட சின்னவங்களையோ ஆட வைக்காம அவங்க 4 பேர் செலக்ட் பண்ணி நீங்க ஆட வச்சீங்க. அந்த 4 பேர் ஃபர்ஸ்ட் யாரு அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க டான்ஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ். அண்ட் பை த வே, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க 4 பேர் இவங்களோட சேர்ந்து ஆடினது ரொம்ப ஒரு கிரியேட்டிவான விஷயமா இருந்தாலும் ஒரு சைடில் பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்கிறது பார்ப்போம். கலா மாஸ்டர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காத, ஒன்று என்னை பார்க்கவே இல்லை, அவங்கள மட்டும்தான் பார்த்தேன். அவங்கள மட்டும்தான் பார்த்தேன். சாரி. ஏன்னா தேர் ஆல் மேரிட். அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ஒர்க் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ அழகாக கிரேஸ், அவங்களுக்காக நான் ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் யூ. இந்த மாதிரி எல்லாருமே ஹெவி ஆடணும் தான் கிடையாது, இந்த மாதிரி ஆடினீங்கன்னா நம்மளுக்கு எந்த வியாதியும் உடம்புல வராது. 100%. கோரியோகிராஃபர் யாரு? மணி. ஹேட்ஸ் ஆஃப் யூ மணி. ஏன்னா கான்ஃபிடென்ட். ஏன்னா அவன் வந்து நினைக்கலாம், ஐயோயோ இந்த குழந்தை எலிமினேட் ஆகிட போது உங்களெல்லாம், அது நினைக்காம அது ஏதோ இன்னைக்கு நான் வந்து உட்காந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஹேட்ஸ் ஆஃப் யூ. கிழிச்சிங்க.
ரொம்ப நல்லா பண்ணேன், கொஞ்சம் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் தான். பட் Okay, ma'am. சாங் செலெக்ஷன் நான் சத்தியமாக ஒன்று பார்க்கலாமா, தப்பா எடுத்துக்காத. பட் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் மட்டும் இல்லைன்னு தருண் மாஸ்டர்கிட்ட மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன். ஓகே, குட் லக். தேங்க்யூ மேம். தருண் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் எந்திருங்க, ஸ்டாண்ட் அங்கே இருங்க, ஒரு இன்ச்சும் நகரக்கூடாது. ஓகே. ஓ ரசிக சீமானே, ஓ ரசிக சீமானே, வா ஜொலிக்கும் உடை அணிந்து கழுக்கும் நடனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது இந்த மாதிரி இல்லை, எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாம் பேரண்ட்ஸ்னால தான் ஒரு காரணம் சொல்லலாம். ஓடி விளையாட பாப்பா இவ்வளோ ஹிட் ஆகிறது காரணம். இது வந்து அவங்க பசங்க அவங்க செய்கிறாங்க. நம்ம டான்ஸ் ஸ்கூலோட பேர் அதெல்லாம் அங்கே போகணுன்னு சொல்லி தான் அவ்வளோ என்கரேஜ் பண்ணி பண்ணுறதுன்னா இட்ஸ் ரியலி கிரேட். நீங்களா நானும் கொஞ்சம் தான் உன்னை பார்த்தேம்மா, பட் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண இன்னும். ஏன்னா இவங்க 4 பேரும் டாமினேட் பண்ணிட்டாங்க, உன்னை கிழிச்சிட்டாங்க. அது குட்டி பாப்பாங்களோட ஆடின இந்த குட்டி பாப்பாக்கு என்ன மார்க் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். உனக்கு ஆக்சுவலி ஒரு மார்க் கம்மியாக கொடுக்க வேண்டியது, பட் இந்த 4 பேருக்காக நான் விட மாட்டேன், ஜாம் பாஜா ஜாச்சு நான் சைதா பேட்டை கொக்கு, ஜாம் பாஜா ஜாச்சு நான் சைதா பேட்டை கொக்கு.